இப்போ எல்லா படத்துலையுமே வந்து துப்பாக்கி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பேன் இண்டியா படங்கிற பேரில் துப்பாக்கி கலாச்சாரமாக போனதுனால எனக்கு துப்பாக்கியை தூக்குறதுக்கே உடம்புல தெம்பு இல்லை. நான் எங்கே சுட போகிறேன். அதனால் காமெடி காலகட்டங்கள் நம்ம வடிவேல் சார் விவேக் சார் இருந்த டைமோட அந்த காமெடி ட்ராக் ஒரு கதையோட ஒரு காமெடி அப்படிங்கிற போர்ஷனையே வந்து இப்போ இருக்கிற இளம் இயக்குநர்கள் சிந்திக்கிறதே இல்லை. ஆனால் இப்போ மாறிடுச்சு. இந்த ஒரு வருடத்தில் அந்த பேட்டர்னை நோக்கி நகருது. பெரிய படங்களை துப்பாக்கியை தூக்குற கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. காமெடியும் கதைக்கு தேவை அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் நாங்கள் நடித்த காமெடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10லையோ இல்லை எல்லா காமெடி சீன்லேயோ எல்லா காமெடி சேனல்லையோ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எந்த காமெடி சேனல் பார்த்தாலும் ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த காமெடி சீன் தான் இப்போ ஓடுது. இப்போ நடிக்கிற நடிகர்கள் யாரையும் குறை சொல்ல, இந்த ஸ்கிரிப்டில் இருந்தால் தானே அவங்க பண்ண போகிறாங்க. அதனால் இப்போ உள்ள படத்தில் வந்து காமெடிங்கிற பேரே இல்லை. அதனால் எங்களுக்கு எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அவ்வளோதான். காமெடிக்கு பஞ்சம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பஞ்சம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ பிஸ்னஸ் வந்து ஓவர் வேர்ல்டு வைடு ஆகிப்போச்சு. அதனால் என்னன்னா எல்லா ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பிரபலமான ஹீரோக்களை கொண்டு வந்து இறக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சீனு, அவங்களுக்கு ஒரு 4 ஃபைட்டு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 4 சீன் கொடுக்கும்போது அதே வந்து பாதி படத்தை கவர் ஆயிடுது. இதில் எங்கே காமெடி சீனை வந்து உள்ளே நுழைக்கிறது? காமெடியே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்க வந்தாங்க. அது ஒரு நேரத்தில் சக்ஸஸ் ஆச்சு. இப்போது நிறையா அந்த துப்பாக்கி கலாச்சாரங்களில் ஒரு சில படங்கள் ஓடினாலும் நிறையா படங்கள் பெருசாக வசூலை வாரி கொடுப்பதில்லை. அதனால் சரி, இனிமேல் கதைக்கு கொஞ்சம் காமெடிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போமா அப்படின்னு இப்போ உள்ள இளம் இயக்குநர்கள் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நினைக்கணும் அப்படி. நீங்கள் அந்த 900 அந்த 90-2000 காலகட்டத்தில் நடிச்சிங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு வடிவேல் சார் கூட ஆகட்டும், விவேக் சார் கூட ஆகட்டும், அந்த உண்மையிலே அது வந்து கோல்டன் பீரியட். கோல்டனுக்கு மேலே ஏதாவது இருந்தால் வைரம் வைடூரியம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இன்னைக்கு நான் நடிக்கணும்னா நான் நேற்றுக்கு நடித்த படத்தை வச்சு தான் எனக்கு வாய்ப்பு தெரியல. நான் வந்து 2010க்கு முன்னாடி நான் நடித்த காலங்களை வச்சு தான், நடித்த படங்களை வச்சு, காமெடியை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோமே தவிர 2010 அப்புறமெல்லாம் வந்த படங்கள்லாம் ஏதோ நாங்கள் கொடுத்த காசுக்கு ஏதோ வேலை செய்கிறோம். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, இல்லை எங்களுக்கு பேர் கிடைக்குமோ அப்படிங்கிறது தெரியல எங்களுக்கு. பட் இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்த காசுக்காக வேலை செய்கிறோம். கரெக்டான பீரியடு ஒரு காமெடிக்குன்னு ஒரு லைஃபு, ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுன்னா 2010க்கு முன்னாடி, அதுவும் வடிவேல் சார் விவேக் சார் ஒரு உச்சத்தில் இருக்கும்போது, கவுண்டமணி சார் இருக்கும்போது உள்ளது தான் அது கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அந்த சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, வாய்ப்பு கிடைக்கலன்னு எல்லாரும் சொல்ல முடியாது. அவங்க தகுதிக்கு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். இப்போல்லாம் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் நான் யாரையும் நம்பியும் இருந்ததில்லை. ஒரு காலகட்டத்தில் நான் வடிவேல் சார் கூட நிறைய படங்கள், அவர் கூட 50-60 படங்கள் நடித்தேன். ஆனால் அவர் கூட நடிக்கும் போதே நான் வேறு நடிகர்கள், விவேக் சாராக இருக்கட்டும், யார் கூட வேணாலும் பெர்ஜாய்கிற மாதிரி என்ன நான் பக்குவப்படுத்திக்கிட்டதுனால